இறந்த தந்தையின் உடலை வாங்க விடாமல் 4 நாட்களாக அலைக்கழிப்பதாக காவல்துறையினர் மீது சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை ஆவடியைச் சேர்ந்த ஜான் பிலிப் என்பவர் இந்த புகாரை அளித்துள்ளார். இவரது தாய் ஜுபேதா முதல் கணவருடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டால் பிரிந்து வாழ்ந்து வந்த நிலையில் சட்டப்பூர்வமாக ஜோசப் ராஜா என்பவரை 2வது திருமணம் செய்துள்ளார். ஜுபேதாவுக்கு ஜான் பிலிப் உள்ளிட்ட 3 பிள்ளைகள் இருந்த நிலையில் ஜோசப் ராஜாவுடனான திருமணத்திற்கு பிறகு ஒரு பெண் குழந்தையை தத்தெடுத்துள்ளனர். ஜுபேதா கடந்த 2013இல் உடல்நலக்குறைவால் உயிரிழந்துள்ளார். தங்கை நிர்மலா ராணியின் வீட்டில் இருந்தபோது ஜோசப் ராஜாவுக்கு கடந்த 23ஆம் தேதி உடல்நலக்குறைவு ஏற்பட்டுள்ளது. அவரை திருமணம் ஆகாதவர் என கூறி மருத்துவமனையில் சேர்த்ததாகவும் தெரிகிறது. சிகிச்சை பலனின்றி ஜோசப் ராஜா உயிரிழந்த நிலையில் அவர் சுயநினைவு இல்லாத போது வெற்றுத்தாளில் தங்கை நிர்மலா ராணி கைரேகை பெற்றதாக சாட்சி கையெழுத்து போட்டவர் ஜான் பிலிப்புக்கு தொடர்பு கொண்டு கூறியுள்ளார். தந்தை இறந்த தகவல் அறிந்து ஜான் பிலிப் மருத்துவமனை சென்றபோது ஜோசப் திருமணமாகாதவர் என கூறி மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டதால் உடலை ஜான் பிலிப்பிடம் கொடுக்க மறுத்துள்ளனர். இதுகுறித்து 24ஆம் தேதி புனித தோமையார்மலை காவல் நிலையத்தில் புகார் அளித்த நிலையில் நிர்மலா ராணி மகன் கிறிஸ்டோபர் மிகுந்த செல்வாக்கு மிகுந்தவர் என்பதால் போலீசார் வழக்கை விசாரிக்க தாமதிப்பதாக ஜான் பிலிப் பெருநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளார். இவங்க முறைப்படி எங்களுக்கு பார்த்து எங்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல ஒரு வழி காட்டி எங்களுக்கு எங்கள் அப்பா உடலை எப்படியாவது எங்களுக்கு மீட்டு கொடுத்து அதை வந்து நாங்கள் கடத்த இரு சடங்கெல்லாம் நாங்கள் ஒழுங்காக பண்ணணும். அவருடைய சர்ச்சில் காட்டுப்பாக்கத்தில் அவர் வாழ்ந்த இடத்துல அவர் ஊர் மக்கள் எதிர்க்க இது பண்ணணும் கண்டிப்பாக. ஏன்னா இது வந்து அதுதான் அவருக்கு மரியாதை, அதுதான் அவருடைய ஆசை கூடும். அது எங்களுக்கு நிறைவேற்றும்படி நீங்கள் எல்லாம் எங்களுக்கு எப்படியாவது ஹெல்ப் பண்ணணும். ஸ்டேஷனில் வந்து எதுவுமே எங்களுக்கு ப்ராப்பராக ரெஸ்பாண்ட் பண்ணவே மாட்டேங்கிறாங்க. நாங்கள் என்ன சொன்னாலும் இல்லை வெயிட் பண்ணுங்க நாங்கள் சொல்கிறோம், வெயிட் பண்ணுங்க நாங்கள் சொல்கிறோன்ட்டு எங்களுக்கு ஒரு ரெஸ்பான்ஸே. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.